விஜய் தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ வெண்ணிலாவோட மாமா வீட்டுக்கு வராரு. பார்த்தோன்னே விஜய்க்கு கோவமாக வருது. யோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாரு. இங்கே பாருங்கள் விஜய், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே விஜய்க்கு இன்னும் கோவமாக வருது. விஜய் ஒரு நிமிஷம் அமைதியாக இரு, உள்ளே வாங்க அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. உள்ளே வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், நாளைக்கு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் வர வச்சுட்டேன். கோயிலில் உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் வரணும், வெண்ணிலா கட்டில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது. யோ நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு விஜய் அப்படியே அடிக்க வராரு. இங்கே பாரு, மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு. நீ அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமாக அப்படியே விஜய் கத்துறாரு. இல்லை உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ போய் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்க. ஏன் நாங்கள் கூட தான் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வெண்ணிலாவோட மாமாவுக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் வரல, நாளைக்கு வந்து வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டலை, நானும் வெண்ணிலாவும் தற்கொலை பண்ணிப்போம். அதுவும் தற்கொலைக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது விஜய்க்கு. யோ நீ அடங்கவே மாட்டேன், இரு வரேன் அப்படின்னு போயிட்டு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அடிக்க ஓடி வராரு. அப்படியே அங்கேருந்து வெண்ணிலாவோட மாமா வெளியே போகிறாரு. ஏன்னா என்ன ஓடுற, நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வெண்ணிலாவோட மாமா அப்படியே போகிறாரு. கோவமாக வருது தாத்தாக்கு. என்ன இந்த ஆள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்? நீ நல்லதானே நினச்ச? வெண்ணிலாவை காப்பாற்றணும், சரி பண்ணணும்னு நினச்சல, பார்த்தியா உனக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதனால தான் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான். அந்த பொண்ணுக்கு இனிமேல் பாவமே பார்க்காத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ பாவம் எதுவுமே இல்லை, பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. எதுக்காக இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கா? எதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து இப்படிலாம் என்னை அசிங்கப்படுத்திட்டுருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து அப்படி வெண்ணிலா வராங்க. வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கங்கா எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. இது காவேரி வீடு தானே, உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. உள்ளே வராங்க. வந்து அப்படி நிற்கிறாங்க. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் வெண்ணிலா. ஓ இந்த பொண்ணு தான் டிவிலாம் பேசிச்சு அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் புருஷன் தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது. ஏய் என்னடி பேசிகிட்ருக்க? அப்படியே தொங்க தாலி கட்டினானா உனக்கு? எதுக்காக நீ வந்து விஜய் வந்து உன் புருஷன் சொல்கிற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க? தாலி கட்டினா தான் புருஷனா என்ன? இங்கே பாருங்கள், என் கையில் மோதிரம் போட்டிருக்காரு, இது கூட எனக்கு தாலி தான், என் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே அப்படியே கோவமாக வருது. உனக்கு இங்கே என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இங்கே வந்திருக்க? வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, கான்ட்ராக்ட் பண்ணிங்க, எல்லாமே பணம் எல்லாமே வாங்கிட்டீங்க, ஓகே. அதுக்கு அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்க? எதுக்காக காவேரி கட்டில் இன்னும் கூட விஜய் கட்டின தாலி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா. அதை கேட்டோன்னே அப்படியே சாரதாக்கு எல்லாருக்குமே கோவமாக வருது. அதை கேட்க நீ யார்? நாங்கள் எப்போ டிவோர்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நீ எதுக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாந்திக்கு கோவமாக வருது. பயங்கரமாக திட்டுறாங்க. ஏய் என்னடி பொண்ணை, நீ உன்னை பார்த்தாலே ஒன்றுமே சரியில்லையே, போ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம், யாராவது ஏதாவது தடுத்தீங்க என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து விஜய் வந்து 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கங்க, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என் தங்கச்சி அவள் வேலை உண்டுன்னு இருக்கா, தேவையில்லாத எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க? போ வெளியே போ, என்ன கத்தி அசிங்கப்படுத்துறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி கத்துறாங்க. குமரனும் வராரு. என்ன எதுக்காக இங்கே வந்திருக்க? எல்லாரையும் அசிங்கப்படுத்தினா போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போக சொல்கிறாங்க. வெளியே போய் நின்று அப்படியே கத்துறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு யாராவது வந்தீங்க என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன இதுக்கு மேலே என்ன கத்திகிட்ருக்க? அவ்வளோதான் நீ அப்படின்னு குமரன் அப்படியே வெண்ணிலாவை அடிக்க போகிறாரு. அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் அங்கே இருக்க ஒரு 4-5 லேடிஸ் எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. வெண்ணிலா அப்படியே கத்திட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ஹவுஸ் ஓனர் அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, இவங்களுக்கு போய் வாடகை விட்டுருக்கேன், தலையெழுத்து என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையிலேயே அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பாத்தியா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக அழறாங்க. அழுதுட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னப்பா என்ன அத்தகத்தெல்லாம் சொல்லாத, நீ பண்ணுற வேலைக்கு எல்லாரும் இங்கே வந்து மைக்கு தூக்கிட்டு வராங்க. இப்போ வெண்ணிலா வந்துட்டு போகிறா, வந்துட்டு பேய் மாதிரி கத்திட்டு போகிறா, என்னது இது? எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கள் பொண்ணுக்கு டைவர்ஸ் பண்ணிவிடுங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு. இங்கே பாருங்கள், நான் போய் வெண்ணிலா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்பளம் வந்து விற்றுட்ருக்காங்க, எல்லாமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. காவேரி, இந்தாங்க மேடம் ஜூஸ் குடிங்க, நாங்கள் இங்கே இருக்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் குடிங்க, 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஜூஸ் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனில் ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அப்பளம் வந்து நல்ல அப்பளம், நீங்கள் வாங்கி உங்களோட
ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் ஆர்டர் கொடுங்க, இந்தாங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்பளம் வந்து ஒரு 3 கட்டு கொடுக்குறாங்க. விஜய் வராரு, எக்ஸிபிஷனுக்கு வந்து பார்க்குறாரு. என்ன காவேரி, உன்னை அவள் பார்த்தாளா, வெண்ணிலா திட்டினாளா, அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கும் போயிருக்கா, உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு காவேரி, எது நடந்தாலும் சரி எனக்காக நீ காத்துக்கிட்டே இரு சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நானா உங்கள் அம்மாவான்னு கேட்டால் நீ உங்கள் அம்மா பக்கம் தான் போவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாம், அது என்னவோ உண்மை தான், இருந்தாலும் உங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா, டிவோர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ காவேரி, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.